கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பரக்கத்தான மாதத்தின் முதல் ஜும்ஆவை நிறைவு செய்து இரண்டாவது ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் இரண்டாவது ஜும்ஆ. பொதுவாக இந்த மாதம் ஆரம்பித்து விட்டாலே தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கிலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடப்படுகிறது, மௌலூது ஷரீஃபுகள் ஓதப்படுகிறது, அவர்களுடைய சீரா வரலாறுகள் தொடர்ந்து பேசப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் எல்லா கோணத்திலிருந்தும் அலசப்படுகிறது. இது வெறுமனே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. இஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா இடங்களிலேயும் பல்வேறு கோணங்களில், அரசியலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, ஆன்மீகத்தில் எப்படி இருந்தார்கள், வியாபாரத்தில் எப்படி இருந்தார்கள், மனிதர்களை அணுகக்கூடிய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, குழந்தைகளிடத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைவிமார்களிடத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள், இஸ்லாத்தை இந்த மண்ணில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வெற்றிகரமாக குறுகிய காலகட்டத்தில் நிலைநாட்டினார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதத்தில், பல்வேறு கண்ணோட்டத்தில் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் உலகம் முழுக்க எல்லா இடத்திலேயும் தொடர்ந்து நபியின் வரலாறுகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் கவனிக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ 100, 500 வருஷம், 1000 வருடங்கள் வாழ்ந்து இந்த சமுதாயத்தை, இந்த இஸ்லாத்தை கட்டமைக்கவில்லை. வெறும் 10 வருடங்கள், ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து 40வது வயது நுபுவத்து கொடுக்கப்படுகிறது. அடுத்த 13 ஆண்டுகள் மக்காவிற்கு உள்ளே, மக்காவை விட்டு வெளியே இஸ்லாம் வரலை, மக்காவிற்குள்ளேதான் இஸ்லாம் இருந்தது. மக்காவை விட்டு வெளியே வந்து சரியாக 10 ஆண்டுகள், 53வது வயதுல ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க, 63வது வயதில் வஃபாத் ஆகிறார்கள். 10 ஆண்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தீனை சேர்த்து விட்டார். தான் செல்ல முடியாவிட்டாலும் கூட ரசூலுல்லாஹ் உலகம் முழுக்க சென்று பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனால் உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிற்கு தனக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தலைவரை உருவாக்கி வைத்துவிட்டு மரணித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹுடைய வரலாறை பேசும் பொழுதெல்லாம், ரசூலுல்லாஹனுடைய சிறப்புகளை பேசும் பொழுதெல்லாம் தவறாமல் பெரும்பான்மையான இமாம்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா, உலகத்தை மாற்றிய 100 பேர் என்கிற ஒரு புத்தகம். மைக்கேல் ஹச் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவ அல்லது யூத அறிஞர் எழுதியிருக்கிறார். மைக்கேல் ஹச் ஹார்ட் என்பது அவருடைய பெயர். இந்த உலகத்தின் போங்கை மாற்றிய தலைவர்கள். அவர் கிறிஸ்தவர், மிகச் சரியாக அவர் கிறிஸ்தவர். அவர் எழுதுகிறார், 100 நபர்கள் உலகத்தின் போங்கை மாற்றியிருக்கிறார்கள். அதாவது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சித்தாந்தத்தின் அடிப்படையில, தத்துவத்தின் அடிப்படையில் உலகத்தை மாற்றியவர்கள் என்று 100 பேரை எழுதுகிறார். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவது நபராக குறிப்பிடுகிறார். எழுதுறவர் யார்? கிறிஸ்தவர். அவர் யாரை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? நாம் ரசூலுல்லாஹ்வை நபியாக ஏற்றிருக்கிறோம். ஆனால் அந்த மனிதர் தன்னுடைய கடவுளாக ஏற்றிருக்கக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டிலும் 2 மடங்கு முன்பதாக ரசூலுல்லாஹ்வை குறிப்பிட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் முதல் இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3வது இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் சொல்றார்? நீண்ட நெடிய ஒரு கிட்டத்தட்ட அந்த புக்கை எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு 5-6 பக்கத்துக்கு மேல ரசூலுல்லாஹ்வை பற்றி எழுதியிருப்பார். அதுல சாராம்சமாக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, குறுகிய காலத்தில் நிரப்பமான வேலையை செய்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறுகிய காலம், வெறும் 13 வருஷம், வெறும் 23 வருஷம். நுபுவத் ஆரம்பத்திலிருந்து 23, மக்காவிலிருந்து வெளியே வந்து மிகச்சரியாக 10 வருஷம். அந்த 10 ஆண்டுகளில, 23 ஆண்டுகளில பெரிய வேலையை செய்திருக்கிறார். எப்படி சாத்தியப்பட்டது என்று தெரியவில்லை என்று அந்த அறிஞர் குறிப்பிடுகிறார். நாம் யோசிக்கிறோம், எப்படி சாத்தியமானது? ரசூலுல்லாஹ்வால், நபியால் இந்த வேலை எப்படி சாத்தியமானது என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பேச்சு அடிப்படையான விஷயமாக பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற் சொன்ன ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களை விட நான் இந்த சமுதாயத்தில் 6 விதமான சிறப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று 6 விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அதுல முதல் விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லுவாங்கன்னா, உஅதீது ஜவாமி அல் கலீம், நான் சுருக்கமான பேச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறேன் சொன்னான். ஜவாமியுல் கலீம்னா என்னன்னா, ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை பிரித்து 1 மணி நேரம் பேச முடியும். ஒரே வார்த்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு வரி தான் பேசுவார்கள், அதை பிரித்து பேசினால் 1 மணி நேரம் பேச முடியும். அவ்வளவு பெரிய கருத்தை சரியாக ஒரு வார்த்தையில் சொல்லி ரசூலுல்லாஹ் நிறைவு செய்து விடுவார். மிகச்சிறந்த பேச்சாளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். பேச்சால் சாதித்தார்கள் என்று சொல்ல முடியும். பேச்சு வெறுமனே பேச்சு அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி அதற்கு பின்னால் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அவர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் உலகின் தலை சிறந்த பேச்சாளர். அவர்களை விட மிகச் சிறப்பாக பேசுவது என்பது இந்த உலகத்தில் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படாது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் எப்படி பேசினால் அவர்களை நாம் சரிகட்ட முடியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக விளங்கி வைத்திருந்தார்கள். அறிஞர்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அறிவியல் சார்ந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள், உடல் நலன் சார்ந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய பேச்சை அமைத்துக் கொள்ள வேண்டும், தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தனி மனித முன்னேற்றத்தை பேசக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பேச்சு கேள்வியை கொண்டு ஆரம்பித்தால் அந்த பேச்சு மக்களால் கவனிக்கப்படும் சொல்றாங்க. ஒரு பேச்சு எப்படி இருக்கணும், நாம் ஏதாச்சும் முக்கியமான ஒரு விஷயத்தை சமுதாயத்துல சொல்ல வர்றோம், மக்களிடத்தில் பேச வருகிறோம் என்று சொன்னால் அந்த பேச்சு எப்படி இருக்கணும், கேள்வியோடு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது அறிஞர்கள் பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் பெரும்பாலும் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்துக் கொண்டார். நிறைய ஹதீஸ பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதுல ஹஜ்ஜில இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இது என்ன இடம் என்று கேட்பாங்க. மக்கா இருக்கிற இடம் மக்கா. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கும் தெரியும். ஆனால் நோக்கம் என்ன, நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், நீங்கள் கவனியுங்கள் என்பதற்காக ரசூலுல்லாஹ் முதல்ல கேட்பாங்க, இது என்ன இடம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ் தெரியும், ரசூலுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே தெரியாதா? இல்லை, பணிவு. இது என்ன நாள்? ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம். இது என்ன மாதம்? அல்லாஹ் தான் தெரியும், ரசூலுக்கு தான் தெரியும். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த இடத்தை விட, இந்த நாளை விட, இந்த மாதத்தை விட ஒரு முஃமினின் கண்ணியம் உங்களிடத்தில் உயிருக்கும் மேலாக இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, ஒரு முஃமின் இன்னொரு மனிதனை கண்ணியமாக பார்க்க வேண்டும். ஆனா அதை எப்படி சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹுடைய பேச்சு திறமையை இங்கே நீங்கள் கவனித்து பாருங்கள். சும்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு முஃமின் இன்னொரு மனிதனை கண்ணியமாக பார்க்கணும், அப்படியா சரின்னு போயிடுவான். ஆனால் ரசூலுல்லாஹுடைய பேச்சு கவனிக்கத்தக்கதாக இருந்தது. நுபுவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக தன்னுடைய நபித்துவத்தை மக்களிடத்தில் எப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள் என்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். கேள்வியோடு ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் அபூ குபைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலை காபாவுக்கு பக்கத்துல இருக்குது. இப்போதைக்கு உம்ராக்கு போறவங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்பர் 1வது கேட்டுக்கு வெளியே ஒரு சின்ன மலை ஒன்று இருக்கும். ராஜாக்களுக்கான ஒரு அரண்மனையை போல அங்கே கட்டி இருப்பார்கள். அந்த மலைக்கு மேல ஏறி நின்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? மக்களே இங்கே வாங்க, குறைஷிகளே வாருங்கள் என்று எல்லா நபர்களையும் முதலில் அழைத்தார்கள். எல்லா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டவன அங்கு இருந்த எல்லா நபர்களும் அந்த மலையை சுற்றி நின்றார்கள். மலையில ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நின்றாங்க. யார் வர முடியவில்லையோ தன்னுடைய வீட்டிலிருந்து ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். ஏதோ முக்கியமான செய்தி போல, முஹம்மது அழைக்கிறார், போய் என்னன்னு கேளுங்கன்னு. எல்லா மக்களும் வந்தார்கள். வந்தவுடன் ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நாங்கள் நம்புவோம், நீங்கள் சொன்னால் உண்மையாக இருக்கும். அப்படியானால் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கேள்வி, அந்த அவர்களுக்கு தன்னுடைய நுபுவத்தை சொல்ல வரக்கூடிய பாணி என்பது ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்தது. முதல்ல ஒரு கேள்வியை கேட்டு கவனத்தை ஈர்த்து அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளமான வரலாறுகளை இந்த உலகத்தில் சாத்தியமாக்கி இருக்கிறார்கள் தன்னுடைய பேச்சின் மூலமாக. ரசூலுல்லாஹ் பேசி சாதித்த விஷயங்கள் ஏராளம். மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்காவை விட்டு வெளியாக்கப்பட்டிருக்கிறார்கள், மீண்டும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. நீண்ட வரலாறு. ரசூலுல்லாஹ் மக்காவை மீண்டும் வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள். என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத ஹதீஸ்ல பதிவு செஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ் மதீனாவில இருந்து மக்காவுக்குள்ள வர்றாங்க, மக்கா கைப்பற்றப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? நேரா காபாவிற்கு வந்தார்கள், காபாவை தவாப் செய்தார்கள், 2 ரக்காத்து தொழுதார்கள். காபாவின் வாயிலுக்கு அருகில் நின்று நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். மக்களை ஒன்று சேர்த்து நீங்கள் எதை என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொன்னப்ப, நாங்கள் எல்லாம் பழி வாங்கப்படுவோம், உங்களை ஊரை விட்டு விரட்டணும், நாட்டை விட்டு விரட்டணும், உங்களை அடித்து துரத்தினோம், நீங்கள் எங்களை பழி வாங்குவீர்கள், எங்களை கொல்லுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்கிற சூழ்நிலையில மக்கள் இருந்த பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரை பார்த்து சொன்ன அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாளில் உங்களின் மீது எந்த பழிவாங்குதலும் இருக்காதுன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் நேரடியாக பேசி இருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சின் பாணியை நாம் கவனிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நமக்கான படிப்பினை. வியாபாரம் செய்கிறோமா, நபியை போல் பேசுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். தலைமைத்துவத்தில் இருக்கிறோமா, நபியை போல் பேசுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு நீண்ட நெடிய ஹதீஸினுடைய ஒரு பகுதி, ஒரு பெரிய பிரச்சனைக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீண்ட நெடிய பிரச்சனை. ரசூலுல்லாஹுக்கும் எல்லா மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாதத்திற்கு நான் நெருங்க மாட்டேன், உங்க வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனையில், ஒரு சச்சரவில் ரசூலுல்லாஹ் 1 மாசம் மனைவிமார்களை விட்டு தவிர்ந்து கொண்டார்கள். அதற்கான காரணம், அதற்கான நிகழ்வுகள் எல்லாம் வேறு விஷயம். அது இங்கே குறிப்பிடுவதற்கான நேரமோ அல்லது சூழ்நிலையோ இல்லை. என்ன விஷயம்னா, 1 மாசம் நான் வரமாட்டேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி இருக்கிறார்கள். 29வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, 1 மாசம் வரமாட்டேன்னு சொல்லி இருந்தேன், நான் இப்பொழுது வருகிறேன், நீங்கள் என்ன செய்றீங்க, என்ன பிரச்சனை, என்ன இந்த பிரச்சனை நாம் சரி செய்து கொள்ளலாமான்னு கேட்கும் பொழுது எல்லா மனைவிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துக்கு ஒத்து போகிறார்கள். பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து எல்லா வீட்டுக்கும் எப்பயும் போல நம்ம சமாதானமா இருப்போம். பிரச்சனை, கணவன் மனைவிக்கான சிக்கல் தீர்த்து வைக்கப்படுகிறது. எல்லாம் 1 மாசம் பிரச்சனை நடந்திருக்குது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனைவிமார்களை கண்டித்து ஆயத்தெல்லாம் இறக்கி விட்டான். இவ்வளவு சிக்கலுக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு மெதுவா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், 1 மாசம் வரமாட்டேன்னு சொல்லி நீங்க சத்தியம் பண்ணிட்டு போனீங்க, இன்னைக்கு 29 நாள் தான் ஆச்சு, 1 மாசம் 30 நாள் ஆச்சுன்னு கேட்டாங்க. 1 மாசம் 30 நாள், நீங்க இப்பயே வந்துட்டீங்களே, 29 தான் ஆச்சு, இன்னும் 1 நாள் எங்க போச்சுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா சொன்னாங்க, 1 மாதம் என்பது 29ம் இருக்கும் 30ம் இருக்கும். பிறை பார்க்கப்பட்டால் 29, இல்லாட்டி 30. இதுவும் 1 மாசம் தான் சொன்னாங்க. ஏன்னா நாம் அதற்கு முன்னால் நடந்த நிகழ்வை கவனிக்கிறோம். ஒரு பெரும் பிரச்சனைக்கு பின்னால் கணவர் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். சஹாபி ரசூலுல்லாஹி மனைவிமார்களை கண்டித்து ஆயத்துகள் இறக்கப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பக்கம் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள், எல்லா மனைவிமார்களும் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பின்னாடியும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்திலே ரொம்ப பக்குவமாக அழகாக பேசி இருக்கிறார்கள் என்பது நமக்கான படிப்பினை. இன்னும் நாம் பார்க்கிறோம் ஏராளமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெரும் எதிரியாக கருதி வாழ்ந்து வந்தவர்களில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேரும் ஒருவர். 2 சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஹிஜ்ரி 6ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹிஜ்ரி 6ல அம்ர் இப்னு ஆஸ், காலித் இப்னு வலீத் 2 பேரும் இஸ்லாம் ஆகிறார்கள். இஸ்லாம் ஆனதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து பேசுகின்ற பொழுது ஃபர்ஸ்ட் வர்றாங்க, கலிமா சொல்றாங்க. கலிமா சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடையை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அந்த ஆடையை வாங்கி அணிந்து கொண்டு அவர்கள் வெளியே போனவுடன் கொஞ்ச நேரத்தில் ஆயுதத்தை கொடுத்து, கத்தியை எடுத்து கொடுத்து, நீங்கள் போருக்கு தயாராகுங்கள்னு சொல்றாங்க. யாரிடத்துல? காலித் இப்னு வலீத் இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதத்தை கொடுக்கிறார்கள். அப்பதான் முஸ்லீம் ஆகிறாங்க. முஸ்லிமாகி கொஞ்ச நேரத்தில் ஆயுதம் கொடுக்கப்படுகிறது, போருக்கு தயாராகுங்கள், குறிப்பிட்ட பகுதிக்கு போய் போர் செய்து விட்டு வாருங்கள்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்தில் சொல்றாங்க. சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்,
ஏன்னா அப்பதான் முஸ்லிமா இருக்கிறாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், தைரியமாக போருக்கு சென்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறார்கள். அந்த போருக்கு போனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அந்த வெற்றியின் மூலம் நிறைய கனிமத்து கிடைக்கும். கனிமத்துனா போர் செல்வம் கிடைக்கும். நீங்க போறீங்க இல்லையா, சண்டை போடுறீங்க இல்லையா, வெற்றி கிடைக்கும், நிறைய பொருளாதாரம் கிடைக்கும், குதிரை, ஒட்டகம், சங்கம், வெள்ளி எல்லாமே கிடைக்கும், போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், செல்வத்துக்காக நான் முஸ்லிம் ஆகல. சொன்னாங்க, நான் செல்வத்திற்காக ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்காக தான் முஸ்லிமானேன், உங்களுக்காக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு செல்வம் பெரிதல்ல, செல்வம் முக்கியம் அல்ல, காசு கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும்னு போருக்கு போக சொல்றீங்களேன்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹி லில் மர்இ ஸாலிஹி. நல்ல பணம், நல்ல பொருளாதாரம், நல்ல மனிதரிடத்தில் இருப்பது நல்லதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை! நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹி. நல்ல பொருளாதாரம், நல்ல காசு பணம், நல்ல மனிதனிடத்தில் இருப்பது அழகு. துன்யாவை வேணான்னு சொல்லாதீங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபிக்கு அந்த ஒரு வார்த்தை பெரும் உத்வேகத்தை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா போனாங்க, போர் செய்தார்கள், வெற்றி கொண்டார்கள். ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கு பின்னால் எகிப்து நாட்டின் மீது போர் செய்வதற்கு இவர்கள்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூண்டினார்கள், போருக்கு தலைமையேற்றார்கள், எகிப்தை வெற்றி கொண்டார்கள். இவ்வளவு பெரிய சாதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை பேச்சினால் உண்டானது. இன்னும் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பேச்சாளர், எவ்வளவு அழகாக பேசக்கூடியவர். பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. அவர் யாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சன், மைத்துனர், ரசூலுல்லாஹுடைய மைத்துனர். மைத்துனரின் மகன்தான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா. இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு சஹாபி. அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஹுனைன் யுத்தத்துல, ஹுனைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தத்துல போருக்கான அந்த செல்வங்கள் பிரிக்கப்படுகிறது. 100 ஒட்டகம் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். ஒன்னல்ல ரெண்டல்ல, அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு 100 ஒட்டகம் கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வாங்கின அவர் என்ன செய்யறாருன்னா, இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்கிறார். யதார்த்தமாக மனிதனுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார், ரசூலுல்லாஹ் ஹதீஸ்கள்ல சொல்லி இருக்கிறாங்க, மனிதனுடைய மனம் போதும் என்கிற நிலைக்கு வராது. அவர் என்ன செய்யறார், எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டிக்கவில்லை. எப்பா 100 கொடுத்திருக்கிறேன் பத்தாதா, நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு கொடுக்கணும், ஏன் காசு பணம் அலையிற, ஏன் இந்த மாதிரி துன்யாவை நோக்கி போகிறாய், இதை கொண்டு அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்ய மாட்டானா என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்டிக்கவில்லை. மாறாக அற்புதமான ஒரு அறிவுரையை சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு அறிவுரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இன்ன ஹாதல் மால ஹுலுவத்துன் ஹதிரா. இந்த பொருளாதாரம் இருக்குது இல்லையா, இது பசுமையான, அழகான, சுவையான ஒரு அம்சம். பொருளாதாரம் அழகானது, ரொம்ப பசுமையாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காசை அனுபவிக்கிறது, துன்யா அனுபவிக்கிறது சந்தோஷமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, எந்த ஒரு நபர் போதும் என்கிற மனதோடு இந்த பொருளாதாரத்தை அணுகுகிறாரோ, இந்த காசு பணத்தை அணுகுகிறாரோ, அவருக்கு அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அதில் பரக்கத் செய்வான். சொல்றாங்க, 100 ஒட்டகம் கொடுத்திருக்கிறேன், இதை போதும் என்கிற மனதோடு நீ எடுத்துக்கொண்டால் உனக்கு இதுல பரக்கத் இருக்கும். இது பத்தாது என்கிற கண்ணோட்டத்தோடு உன்னுடைய வியாபாரத்தை, உன்னுடைய பொருளாதாரத்தை, உன்னுடைய கொடுக்கல் வாங்கலை நீ அணுகினால், ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்குதோ அது போதும்னு நினைச்சீங்கன்னா அதுல பரக்கத் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றது அதைத்தான், இது போதாது என்கிற மனதோடு இந்த பொருளாதாரத்தை நீ அணுகினால் சாப்பிட்டும் பசித்திருப்பவனை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவனுக்கு என்ன உதாரணம் தெரியுமா, சாப்பிடுவான் ஆனால் வயிறு நிரம்பாது, இன்னும் வேணும் வேணும், நல்லா இருக்குது, சாப்பிடணும் சாப்பிடணும் நினைப்பான், வயிறு ஒரு கட்டத்திற்கு மேல் அனுமதிக்காது, சாப்பிட்டதை நினைத்து சந்தோஷப்பட மாட்டான், இன்னும் சாப்பிடாமல் இவ்வளவு இருக்குதே நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருப்பான். இன்னும் இவ்வளவு இருக்குது, நம்மால் சாப்பிட முடியவில்லை என்று உண்டும் வயிறு நிறையாதவனை போல இந்த செல்வம் உன்னை மாற்றிவிடும் என்று ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்னார்கள். சொல்லிட்டு கடைசியா ஒரே வார்த்தை சொன்னார்கள், ஹைருல் யதுல் உல்யா ஹைரும் மின் யதி சுஃப்லா. மேலே இருக்கக்கூடிய கரம் கீழே இருக்கக்கூடிய கரத்தை விட சிறந்ததுன்னு சொன்னார்.
எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அற்புதமான ஒரு பேச்சு. ஒருவர் கொடுக்கும் பொழுது கரங்கள் மேலே இருக்கும், வாங்கக்கூடியவருடைய கரம் கீழே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதுல் உல்யா, மேல் இருக்கும் கரம் கீழே இருக்கக்கூடிய கரத்தை விட சிறந்தது. முடிச்சுட்டாங்க. அவ்வளவு. அந்த சஹாபி எப்படி மாறி போனார்? சத்தியம் செய்தார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சத்தியம் செய்கிறார், இதற்கு மேல் எந்த சூழ்நிலையிலேயும் யாரிடத்திலேயும் எதையும் கேட்க மாட்டேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பார், கூட வேலைக்காரங்க எல்லாம் வருவாங்க, சாட்டை கீழே விழுந்தாலும் கூட கீழே இறங்கி எடுத்துட்டு மேல ஏறி உட்காருவார். கீழே அடிமை இருப்பார், வேலைக்காரர் இருப்பார், எப்ப கொஞ்சம் அது எடுன்னு சொன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. அவர் உறுதி பூண்டார். ரசூலுல்லாஹுடைய ஒரு வார்த்தை அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றியது. தானாக கீழே இறங்கி எடுத்து மீண்டும் தானே மேலே அமர்வார். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் இதற்கு மேல் யாரிடத்திலேயும் எதையும் கேட்கக்கூடாது என்கிற கருத்திற்கு ஒப்ப உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். அதை அப்படியே பிடித்துக் கொண்டார். நிறைய அல்லாஹ் பரக்கத் செய்தான். போதும் என்கிற மனதோடு வாழ்ந்தார். நிறைய பரக்கத் கிடைத்தது. எந்த அளவுக்குனா, தன் உடன் இருந்த சஹாபாக்களுடைய லட்சக்கணக்கான ரூபாய் கடனை தான் அடைத்தார். லட்சக்கணக்கான கடன் பெற்றிருந்த சஹாபாக்களுடைய கடன்களை எல்லாம் தேடி தேடி தான் அடைத்து விட்டார் அந்த சஹாபா. அதோடு நிறைய நிரப்பமான செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் பெற்றிருந்தார். இந்த மேல் சொன்ன எல்லா அம்சங்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் ஒன்றுதான், பேச்சு வெறுமனே மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இந்த பேச்சை கொண்டு இந்த சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த உலகத்துல ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை எங்கேயும் கட்டுப்படுத்தாது. நல்லா பார்க்கிறோம். ஒரு நாய் ஒரு பூனையை கட்டுப்படுத்தாது, ஒரு யானை ஒரு குதிரையை கட்டுப்படுத்தாது. உயிரினங்களும் தங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். எல்லா உயிரினமும் சரி, பறவையாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தனக்கான வாழ்க்கை மட்டும்தான் தனக்கானது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, மனிதர்களுக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த உயிரினங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். கிட்டத்தட்ட 10 அடி 15 அடி யானை, பல 1000 கிலோ எடையுள்ள ஒரு யானை மனிதன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நில்லுனா நிற்கும், உட்காரனா உட்காரும், படு என்றால் படுத்து. அந்த கட்டுப்பாட்டை மனிதன் எப்படி பெற்றுக்கொண்டான்? எப்படி அவனுக்கு அது சாத்தியமானதுன்னு சொன்னா, ஒண்ணும் இல்லை, அவனுடைய பேச்சாற்றல். ஒரு சில கட்டளைகள் சொல்லக்கூடிய விதத்தில் சொன்னால் யானையும் கேட்கும், பூனையும் கேட்கும் மனிதனுடைய வார்த்தையை. எனவே வாழக்கூடிய காலகட்டங்களிலே பேச்சில், பேச்சாற்றலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில சீதேவிகள் இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், நுனி நாக்கில் விஷத்தை வைத்துக் கொண்டிருப்பார். எப்படி? முஃமின்கள்ல நுனி நாக்கில் விஷத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள். போற போக்குல லேசா ஒரு வார்த்தை அப்படி வீசிவிட்டு சென்று விடுவார்கள். பார்க்கும் பொழுதெல்லாம் ஞாபகம் வரும். எத்தனை வருடம் கடித்து அவரை பார்த்தாலும் சரி, அன்னைக்கு நம்மளை வார்த்தையை சொன்னார் இல்ல, இது நம்முடைய மனசை காயப்படுத்துச்சில்லை என்று வற்றாத ரணமாக இருந்து கொண்டே இருக்கும். எனவேதான் தமிழ்ல சொல்லக்கூடிய பழமொழி என்பது, ஒரு காயம் என்பது தீயினால் பட்டாலும் கூட அது உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு என்றைக்கும் ஆறாதுன்னு சொன்னார். இந்த பேச்சாற்றலை, இந்த நாவன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினார்கள். ஒட்டுமொத்த துனியாவும் தீனுக்குள்ளே இருக்கு. ஒட்டுமொத்த உலகத்திற்குள்ளேயும் மார்க்கம் போய் சேர்ந்தது. ரசூலுல்லாஹ் வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்தினார்கள். சொல்லுவாங்க, வில்லில் இருந்து புறப்பட்ட ஒரு அம்பும் நாவிலிருந்து கிளம்பிய அந்த வார்த்தைகளும் மீண்டும் இடம் திரும்பாது. கிளம்பினால் கிளம்பியதுதான், பேசினால் பேசியதுதான். நாவில் கவனம் செலுத்த வேண்டும், பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பேச்சை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாதகமாக சரியாக பயன்படுத்தி கொண்டார்களோ, அதே போல வியாபார ரீதியில் குற்றறி ரொம்ப கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும், ஆத்மார்த்தமாக பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உண்மையான வாழ்வை கொண்டு, தன்னுடைய பரிசுத்தமான வாழ்வை கொண்டு எப்படி ஒட்டுமொத்த உலகிற்கும் துன்யாவை, தீனை கொண்டு போய் சேர்த்தார்களோ, அதுபோல் நம்மால் குறைந்தது ஒரு நபருக்காவது மார்க்கத்தை கொண்டு சேர்க்க முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்மின் மூலம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் மார்க்கத்திற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.